Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி மறந்து கூட நீங்க இந்த உணவுகளை சாப்பிடாதீங்க. வாங்க அதை பத்தி தான் நாம இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீனமான வாழ்க்கை முறையில் பலர் ஃபிட்டா இருக்கிறதுக்காக காலையில வாக்கிங் அதுக்கப்புறம் ஜாக்கிங் போயிட்டு தான் இருக்காங்க. மற்றவங்கள உடற்பயிற்சி மையம்னு சொல்லக்கூடிய ஜிம்மை நாடிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி ஜிம்முக்கு போறவங்க ஒர்க் அவுட் செய்யறதுக்கு முன்னாடி எனர்ஜிக்காக ஏதாவது சாப்பிடுவாங்க. ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணுன்றதுல கட்டாயமாக எல்லாருக்குமே ஒரு தெளிவு இருந்தே ஆகணுங்க. ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்றதுலேயே நாம் கட்டாயமாக ஒரு தெளிவோடு இருக்கணும். அதிகமான கொழுப்பு, அதாவது ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி அதிகமான கொழுப்பு இருக்கக்கூடிய வறுத்த உணவுகள், பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம் இது மாதிரியான உணவுகளை நாம் கட்டாயமாக தவிர்க்கணுங்க. மேலும் எண்ணெயில் செய்யப்பட்ட பொருட்களை கட்டாயமாக சாப்பிடக்கூடாது. இவற்றை நாம் சாப்பிட்றதால உடல் சீக்கிரத்தில் சோர்வடையும். மேலும் இவை ஆரோக்கியமற்ற உடல் எடை அதிகரிப்பை தான் நமக்கு ஏற்படுத்துது. அதாவது ஜிம்மில் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு எல்லாமே பாழாயிடுன்னே சொல்லலாம். அடுத்ததாக சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுகள். ஜிம்மில் பயிற்சிக்கு முன்னாடி சாக்லேட்டு, கேக்கு, பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய குளிர்பானங்கள் இதெல்லாம் குடிக்கவே கூடாதுங்க. இதை குடிக்கிறதால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு அதிகரிச்சிடும். அப்போ அதிகமான அளவு இன்சுலின் வெளியாக ஆரம்பிக்கும். இதனால ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும்போது திடீர்னு மயங்கி விடுற மாதிரியான சான்சஸ் கூட அதிக அளவில் இருக்குங்க. அதே நேரத்தில் அதிகமான நார்ச்சத்து, நாம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுதுங்க. ஆனால் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி பிராக்கோலி, பிரசல்ஸ், அப்புறம் காலிஃப்ளவர், முட்டைகோசு இது மாதிரி நார்ச்சத்து நிறைஞ்ச காய்கறிகளையும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவை ஜீரணிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். இதனால ஒர்க் அவுட் செய்யறதுல நமக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏற்படலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காரமான உணவுகள். ஜிம்மில் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி காரமான உணவுகள் இருந்து நம்ம கட்டாயமாக விலகி இருக்கோங்க. ஏன்னா இவற்றை சாப்பிட்றதால வாயுத்தல்ல அஜீரணம், கொமட்டல், வாந்தி, நெஞ்செரிச்சல், அமிலத்தன்மை இது மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுது. அடுத்ததாக பார்க்க போனீங்கன்னா பால் பொருட்கள் கூட சொல்லலாம். ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி பால், தயிர், பாலாடை கட்டி இது மாதிரியான உணவுகளை கட்டாயமாக தவிர்க்கணுங்க. ஏன்னா சிலர் இந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்றதால சீக்கிரத்திலே சோர்வடைஞ்சிடுறாங்க. இது அவங்களோட ஆரோக்கியமற்ற எடை அதிகரிப்புக்கு தாங்க வழிவகுக்குது. ஸோ கட்டாயமாக நாம இந்த வீடியோவில் சொன்ன உணவுகளை நீங்கள் தவிர்த்துட்டு ஜிம்முக்கு போங்க. ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுன்றதை பற்றியும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி சீப்பஸ்ட் பட்ஜெட் ஃபுட்ஸ் பற்றின வீடியோஸும் போட்டிருக்கேன். கட்டாயமாக நீங்கள் இது மாதிரியான வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஜிம் ஃபுட்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்கள் கட்டாயமாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.